ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெங்காயம் வச்சு நல்லா காரசாரமான ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெசிப்பிங்க. ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும், இனி ஒரு வாரத்துக்கு கவலை இல்லை. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான சுவையில் அருமையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மீடியம் சைஸில் 10 வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்ததுன்னா 5-6 சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை 2-4 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இது கூடவே சின்ன வெங்காயம் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2த்தையும் சேர்த்து செய்கிறப்ப சுவை கூடுதலாக அருமையாக இருக்கும். இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. இந்த ரெசிப்பியை முழுசாக நீங்கள் நல்லெண்ணெயில் செய்கிறப்ப கூடுதலான சுவையோட மணமாகவும் சூப்பராக இருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் தோல் உரித்து வச்ச சின்ன வெங்காயம் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கங்க. சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும், அதிக டைம் எடுக்காது. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கங்க. ஓடு நாரெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்து இது மாதிரி பிரித்து விட்டு சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயத்துக்கு இந்த அளவுக்கு புளி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. வெங்காயம் வெந்த பிறகு தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால் தண்ணீர் சேர்க்காமல் ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர விட்டுடுங்க. அப்படியே விசில் வரட்டும். இப்போ குட்டி கடாயை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் வரமல்லி, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா எல்லாம் பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க. பாருங்கள், கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே நல்ல படப்படன்னு பொரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வரணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க. இப்போ விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். 2 விசில் வந்ததுலேயே வெங்காயம் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச வரமல்லி, கடுகு, வெந்தயம், ஜீரகம்லாம் ஆறிடுத்துங்க. அதை அப்படியே சின்ன மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா மஞ்சி இருக்கணும். அப்படியே இருக்கட்டும். இப்போ பெரிய மிக்சர் ஜாரில் வேக வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க. இல்லாட்டி மூடியிலே எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் ஒரு முறை லைட்டாக கலந்துட்டு இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் கொரகொரப்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இது மாதிரி ஒரு 2-3 பல்ஸ் மோடு விட்டிங்கனாலே போதும், கொரகொரப்பான பதத்துக்கு அரைப்பட்டு கிடைக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு தொக்கு மாதிரி இருக்கும், இல்லாட்டி சட்னி மாதிரி ஆகிடும். இப்போ அப்படியே இருக்கட்டும். தாளிக்க வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் பெரிய குழிக்கரண்டியால் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 1 கட்டி பூண்டை உரித்து 1 பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க. அப்போ தான் நல்ல மணமாகவும் ஃப்ளேவர் சூப்பராகவும் இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல பூண்டோட பச்சை வாசனை போய் லைட்டாக செவந்து வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் அரைச்சி எடுத்த வெங்காய விதை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் வறுத்து அரைச்சி வச்ச வரமல்லி, கடுகு, வெந்தய பொடியை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு திரும்பவும் மூடிடுங்க. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கங்க. நம்ம வதக்க பார்த்து தான் உப்பு சேர்த்தோம். உப்பு பத்தலை, அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து
கலந்து அப்படியே மூடி வைங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நல்ல கமகமன்னு சுவையான வெங்காயத்தொக்கு ரெடியாக எடுத்துங்க. சுள்ளுன்னு சுருக்குன்னு சூப்பராக அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே பக்காவான சைடிஷ்ஷாக இருக்குங்க. இதை ஒன்றை மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கனாலே போதும். ஒரு வாரத்துக்கு இனி சைடிஷ் கவலையே இல்லை. அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் ட்ராவலுக்கும் கொண்டு போகலாங்க. சூப்பராக சுவையாக அருமையாக இருக்கும். இதை சுட சுட சாதத்தோட 1 டீஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தட்டு சோறு நொடியில் காலி ஆகிடுங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஈஸியாக இன்றைக்கே செஞ்சு வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.